இங்கே கோமதிங்கிறவங்க உட்காந்து அழுதுகிட்டு இருக்காங்க. அப்போ எல்லாருமே உட்காந்து சமாதானப்படுத்திகிட்டு இருக்காங்க. ஆனால் செந்திலுங்கிறவங்க வந்த உடனே டைனிங் டேபிளில் உட்காந்து அவங்க பாட்டு எடுத்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அதை பார்த்தோன்னே கோமதிங்கிறவங்களுக்கு ரொம்ப கோவம் வருது. ஏன்டா இங்கே ஒரு மனுஷன் அழுதுகிட்டு இருக்கேன், உங்கள் மனசில் கொஞ்சம் கூட இறக்கம் இல்லையா, கேட்கவே மாட்டேங்க அப்படிங்க, நீங்கள் உட்காந்து நடிச்சுக்கிட்டு இருப்பியா, அதெல்லாம் நான் உட்காந்து கேட்டுட்டு இருக்க முடியுமா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஒன்று கோமதிங்கிறவங்களுக்கு கண்ணிலேருந்து ரொம்ப கண்ணீராக வருது. என்னடா நானாடா நடிக்கிறேன், ஏன்டா இத்தனை வருஷமாக நான் உங்களை ஒன்றா வளர்த்துருக்கேன், கடைசி வரைக்கும் இப்படியே இருக்கணும்னு சொல்லி நினச்சது நான் தப்பானடா, ஆனால் நான் ஒன்றை தான் நான் சுமந்தேன்னு சொல்லி நினைக்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இனிமேல் நீ வீட்டை விட்டு வெளியில் போ, இல்லை எங்கேயும் போ, நான் கேட்கவே மாட்டேன், என் கண்ணிலேருந்து ஒரு சொட்டு கண்ணீர் கூட வராதுடா, இனிமேல் நான் உன்னை பார்த்து பேசினா நீ என்னன்னு கேளுடா, உன் சிறுப்பை கழுத்தி அடியை நான் வாங்கிவிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு கோவத்தோட கிளம்பிட்டுதாங்க. செந்திலுங்கிறவங்க ரொம்ப சிரிச்சுக்கிட்டே கதையிட்ட சொல்கிறாங்க. என்னடா ரொம்ப தான் ஒரே நாடகமாக நடத்திக்கிட்டு இருக்காங்க, இங்கே என்னென்னா அம்மா அழுது நாடகம் நடத்துது, அங்கே என்னென்ன அப்பா ரொம்ப சென்டிமெண்ட்டாக பேசுகிற மாதிரி ஓவராக நடிச்சிட்டு இருக்காரு, தாங்க முடியலப்பா, எப்போ தான் இந்த வீட்டை விட்டு வெளியில் போகணுன்ட்டு தான் இருக்குது, அப்போ தான் என் மைண்டு கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதை கேட்ட கதிருக்குமே கொஞ்சம் இதாக தான் இருக்குது, என்ன அண்ணன் ரொம்ப மாறிட்டாங்க அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருக்காங்க. பக்கத்தில் மீனா நினைக்கிறாங்க, அவங்க எடுக்கிற முடிவு எல்லாமே இவங்க எடுக்கிற முடிவு இல்லை, இதுக்கு காரணம் எல்லாம் எங்கள் அப்பா தானே, எனக்கு இப்போ தான் தெரியுது, அவங்ககிட்ட எப்போ ஒழுங்காக பேச ஆரம்பித்தாங்களோ அதுலேருந்து தான் என் வீட்டுக்கார் மாறிட்டாருன்னு சொல்லி அவங்க நினச்சிக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் கடைக்கு போய் சுகன்யாங்கிறவங்க பழனிங்கிறவங்க கூப்பிட்றாங்க, இவங்க கொஞ்சம் வாங்க அவங்கள்ட்ட தனியாக பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. உடனே என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க, கடையில் வேலை இருக்குடி, இப்போ ஏண்டி வந்து இங்கே தொந்தரவு பண்ணிகிட்டு இருக்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாம், நான் அவங்கள்ட்ட பேசினாலே தொந்தரவுப்படுத்துகிற மாதிரி தான் இருக்கும், ஒரே அக்கா புருஷன் அக்கா பிள்ளைலாம் இருந்துட்டு இருந்தால் நம்ம லைஃப்பை எப்போ தான் பார்க்குறது, பாருங்கள் அவங்க பொத்தி வளர்த்த பையனை இப்போ வேண்டாம்னு சொல்லி வீட்டை விட்டு கிளம்புறாங்க, நீங்கள் மட்டும் ஏன் இன்னும் கடைன்னு சொல்லி அழுது சாவரியா அப்படின்னு சொல்லி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. எப்படி போனாலும் பரவாயில்ல, நான் என் அக்காவும் என் அக்கா பிள்ளைலையும் என் அத்தனையும் விட்டுட்டு நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இப்படியே சொல்லிக்கிட்டு இரு, உனக்கு பிழைக்கவும் தெரியாது, பிழைக்கிறவங்கள விடவும் மாட்டேன், நீ ஒழுங்காக வா, சத்தியமே மாமா வீட்டுக்கு போவோம், அவங்க நல்ல தனி கடை வச்சு தராங்க, நம்ம பிழைக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. யார் என்ன கடை வச்சு கொடுத்தாலும் நான் வரமாட்டேன், நான் கடைசி வரைக்கும் இங்கே தான் வேலை பார்ப்பேன், இன்னும் ஒரே ஒரு வார்த்தை சொல்லுவேன், அதை மட்டும் நீ கேட்டால் கேளு, இல்லைனா இதோட நம்ம வாழ்க்கையை முடிச்சுக்கலாம் அப்படிங்காங்க. என்ன சொல்லு அப்படிங்காங்க. நீ மட்டும் இன்னையோட வீட்டை விட்டு வெளியில் வரலைன்னா நான் நீ கட்டின தாலியை கழட்டி ஒன்று கொடுத்துட்டு நான் பாட்டு போய்கிட்டே இருப்பேன், என்ன பரவாயில்ல அப்படிங்க, நீ கட்டின தாலியை கழட்டி வச்சாலும் என்ன, கழட்டி வைக்கலானாலும் எனக்கு பரவாயில்ல, எனக்கு கடைசி வரைக்கும் எங்கள் அக்கா பிள்ளைன்னு என் அத்தனை தான், இவ்வளோ தான் என் லைஃபு, நீ இப்போ வந்தவா, உனக்காண்டி நாளை என் குடும்பத்தை விட்டுட்டு வர முடியாது, போடி அப்படின்னு சொல்லி முடிக்காங்க. முடிவா, சரி நான் பார்த்துடுறேன், கொஞ்ச நாள் பொறுப்பேன், இல்லைன்னா நான் பாட்டு கழட்டி கொடுத்துட்டு போக தான் போகிறேன், போனால் போ, அதெல்லாம் நான் பற்றி எனக்கு கவலையப்பட மாட்டேன், இது வரைக்கும் நான் என்ன சும்மா தானே இருந்தேன், அதேமாரி இருந்துட்டு போகிறேன், நீ இப்போ வந்தால் தானே, உனக்காண்டியில் நான் எந்த முடிவும் எடுக்க முடியாது அப்படின்னு சொல்லி முடிக்காங்க. பக்கம் செந்திலுங்கிறவங்க அப்பாவும் இல்லாமல் அம்மாவையும் ஏற்று பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னொரு பக்கம் ங்கிறவங்க நான் தாலியை கழட்டி கொடுத்துட்டு போகிறேங்காங்க. ஆனால் பழனிங்கிறவங்க அதை நினச்சி எந்த ஃபீல் பண்ணாமல் எனக்கு கடைசி வரைக்கும் எங்கள் அக்கா பிள்ளைகள் குடும்பம் தான் அப்படின்னு சொல்லி நிற்கிறாங்க. பார்க்குங்க மக்களே என்ன நடக்குங்கிறத.